சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்போ அதிமுகவில் பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நேத்தான் செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேசுறாரு. பேசும்போது அவரு இபிஎஸ் அவர்களுக்கு 10 நாள் கெடு விதிக்கிறாரு. ஸோ 10 நாள்ல கட்சியை விட்டு வெளில போனவங்கலாம் நீங்க ஒன்று சேர்க்கணும், ஒன்றுபட்ட அதிமுகவை கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடணும், இல்லைன்னா நானே பண்ண ஆரம்பிச்சிருவோம், நாங்க அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவோன்ற மாதிரி ஒரு கெடு விதிக்கிறாரு. இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியிருக்கார். இது எப்படி பாக்குறீங்க கேப்ரியல்? அதிமுகன்ற கட்சி ஆரம்பிச்சு 53 வருஷத்துல 1972 ஆரம்பிச்சு இந்த 53 ஆண்டுகள்ல பவர்ல அவங்க இல்லைன்னா என்ன நடக்குமோ அது இப்ப நடக்குது. அவங்க அதிகாரத்துக்கு 5 வருஷத்துல கரெக்டா ஆட்சியை பிடிச்சாங்க. 72 கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர், 77 ஆட்சியை பிடிக்கிறாரு. 87 வரைக்கும் அன்இன்டரப்டடா இருக்காரு. நடுப்புற ஒரு 3 months பிரசிடென்ட் ரூல், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு 87 ஜெயலலிதா எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு 1 வருஷம் பிரசிடென்ட் ரூல், 2 வருஷம் கருணாநிதி கவர்மெண்ட், அதுக்கப்புறம் 91 ஜெயலலிதா. அதுல இருந்து நீங்க இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 48 வருஷத்துல, இந்த முதல் 5 வருஷத்துல விட்டுட்டு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்லி அதுவும் 5 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச 5 வருஷத்துலயே அவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த 48 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க பவர் இல்லாம 2 கன்சிக்யூட்டிவ் 5 இயர்ஸ் இருந்ததே கிடையாது. ஜெயலலிதாவோட அசெண்டன்சிக்கு பிறகு, எம்ஜிஆர் டெத்துக்கு பிறகு 3 இயர்ஸ் பவர் இல்லாமல் இருந்தாங்க. ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் அசெண்டன்சி, பவருக்கு அந்த அம்மா வந்த பிறகு 2 டேர்ம், 96, 2001, 2006 பவர். 48 ஆண்டுகள்ல 5 வருஷத்துக்கு மேல கண்டினியூஸா அவங்க அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்ட்டி. இப்போ பவர் இல்லைன்னா அந்த கட்சி உடையும், வெளியில போவாங்க. ஆனா ஓட் பேங்க் பெருசா செதறாது. ஏன்னா அந்த கட்சியோட வாக்கு வங்கி என்பது ஆன்டி டிஎம்கே. வேற எந்த கொள்கை, கோட்பாடு, எந்த டேஷும் அந்த கட்சி கிடையாது. ஆன்டி டிஎம்கேன்ற அந்த ஒரே ஒரு அடிநாதத்துல திமுக எதிர்ப்பு மட்டும்தான், குருட்டுத்தனமான பகுத்தறிவுக்கு பொருந்தாத திமுக எதிர்ப்பு தான் அவங்களோட ஒரே யூஎஸ்பி. ஜெயலலிதா எம்ஜிஆரோட அதிகாரபூர்வ மனைவி ஜானகி, விஎன் ஜானகி, அவங்கள ஏத்துக்காம ஜெயலலிதா, வேணா 2 பேரும் தான் சொந்தம் கொண்டாடுறாங்க எம்ஜிஆர் டெத்துக்கு பிறகு. ஏன் ஜெயலலிதாவை கேடர்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா, அந்த 1 இயர் பிரசிடென்ட் ரூல்ல 1988 பூரா கருணாநிதியோட ஸ்டேஜை ஷேர் பண்ணாங்க ஜானகி அம்மா. வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர். அது ஏடிஎம்கே கேடர், தே ஹேட் இட் லைக் எனிதிங். வேறஸ் ஜெயலலிதா அந்த 12 months தீய சக்தி கருணாநிதின்றது திரும்ப 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 போய் சொன்னாங்க. ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர் கலைஞர்ன்ற வாயிலேருந்து வரவே வராது, கருணாநிதினு தான் அவனுக்கு வரும். இது அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர், யூஎஸ்பி, டிஎன்ஏ. பவர் இல்லைன்னா அந்த கட்சியில இருக்க லீடர்ஸ் ஓடுவாங்க, கேடர்ஸ் ஓடுவாங்களான்னா லார்ஜ் எக்ஸ்டென்ட் கடந்த காலங்களில் ஓடினது கிடையாது. இப்போ 96 ஜெயலலிதா பவரை லூஸ் பண்ண பிறகு ஒரு பெரிய பட்டாளமே, கிட்டத்தட்ட 9-10 மந்திரி வெளியில போனோம் கேஸுக்கு பயந்துட்டு. வேற திஸ் மேன் லைக் செங்கோட்டையும் தே ஸ்டூட் வித் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் 2001 திரும்ப எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அதே மாதிரி 2006-11 சேகர் பாபு, முதுசாமி எல்லாம் வெளில போனாங்க, அப்படியே போயிட்டாங்க அவங்க. 2011 ஜெயலலிதா திரும்ப வந்தோன்னா உள்ள வரல அவங்க. 2021 வரைக்கும் வண்டி ஓடிச்சு. இப்போ 21 பவர் போனோன்னா 1 இயர் ஒழுங்கா இருந்தது ஓபிஎஸ் இபிஎஸ் தான். என்னைக்கு ஓபிஎஸ் தூக்கி அவர் வெளியில போட்டாரோ அன்னைக்கே இந்த சன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல திஸ் மேன் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேட்டகரி. செங்கோட்டையன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட இருந்த ஒரு கட்சியோட ஸ்தாபன மெம்பர்னுவாங்க. இன்செப்ஷன்ல இருந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அது கூடி எம்ஜிஆர் ஏற்றும்போது கூட நின்றவர் அவர். 77 எம்எல்ஏ, 9 times எம்எல்ஏ, இஸ் சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ. அதனால தான் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தப்ப இன்ட்ரீம் ஸ்பீக்கரா அவரை போட்டாங்க, சீனியர் மோஸ்ட் மெம்பர். இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவரோட டிஎன்ஏ நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ் ப்ரொஃபைல், இஸ் சைக்கலாஜிக்கல், சைக்கோஅனாலிட்டிக்கலாக அவரை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, அவர் ஃபேக்சுவலி பார்த்தீங்கன்னா யார் லீடரோ அவங்களுக்கு விசுவாசமா இருப்பார். எம்ஜிஆர், ஜெயலலிதா. அதுக்கு பிறகு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 மாதம் ஓபிஎஸும் சசிகலாவும் கம்பைண்டாக இருந்தாங்க அவங்களுக்கு. அப்புறம் சசிகலா ஓபிஎஸை தூக்கிட்டு சசிகலா அந்த 12 நாள் சிஎம் மாதிரி பண்ணி அப்புறம் முடியாமல் ஜெயிலுக்கு போன வரைக்கும் சசிகலா. அதுக்கு பிறகு எடப்பாடி. இந்த 5 பேர்கிட்ட ஏடிஎம்கேவோட லீடர்ஸ் யாராக இருந்தாலும், ஓவர் மேபி தி லீடர், வில் பி லாயல். அவரை பற்றி சொல்லும்போது ஜோக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பூட்டிய அறைகளுக்குள்ள கூட டிசன்ட்டை வெளிப்படுத்த மாட்டார் தலைமை கிட்ட, அவ்வளோ ஒரு ஜென்டில்மேன் அவருன்னுவாங்க. பூட்டிய அறைகளுக்குள் கூட அவர் டிசன்ட்டை வெளிப்படுத்த மாட்டார் அப்படின்வாங்க. அவர் நேற்றைக்கு பேசினது அகெயின்ஸ்ட் இஸ் நேச்சர். அவர் இப்படிலாம் பேசக்கூடியதே இல்லை. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பல லீடர்ஸு, செகண்ட் ரேங்க் லீடர்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாம் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை, கருணாநிதி ஃபேமிலியை
ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தே வில் யூஸ் இட் த சாய்ஸஸ்ட் எபித்தட்ஸ்வாங்க. அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான தமிழ் வார்த்தைகளை அர்ச்சனை செய்வார்கள். ஆபாசத்தின் களஞ்சியமாக அவர்கள் கேவலமான ஆபாச வார்த்தைகளில் வந்து கருணாநிதி குடும்பத்தை கருணாநிதியாக விமர்சனம் செய்வார்கள். அந்த மாதிரி எல்லாம் இவர் தன்னுடைய 53 ஆண்டு கால அரசியலை ஒருபோதும் செய்ததில்லை. அவர் வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள்லாம் வந்ததே கிடையாது. ஒரு சார்ட் ஆஃப் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். அது அந்த கட்சியில் அப்படி இருக்கிறது ரொம்ப கடினம். உங்களுக்கு வந்து ஒரு ரிபல்லாக அவர் என்றைக்குமே இருந்ததில்லை கேப்ரியல். அவர் வந்து வாஸ் அ லாயலிஸ்ட் டு தி ஹை கமாண்ட், யார் இருந்தாலும். ஆனால் ஏன் மாறிடுச்சு நினைக்கிறேன். அதை தான் சொல்ல வரேன். அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு இது சிம்டம்ஸ் எப்போ வருதுன்னா, கடந்த ஆண்டே வந்து அதில் வந்து இப்போ எடப்பாடி வந்தோன்னா அவரோட இது வந்து பவர் போன பிறகு எடப்பாடி வந்து இவரோட ஏரியாவை, ஏன்னா 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி, கவுண்டர் கம்யூனிட்டி, வெஸ்டர்ன் தமிழ்நாடு. அங்கே எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக இவரை வந்து கபலீகரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடந்த ஆண்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 6 முன்னாள் மந்திரிகள், செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட 6 மந்திரிகள் எடப்பாடியை அவர் வீட்டில் சந்தித்து பிரிஞ்சவங்களெல்லாம் நம்ம ஒன்று சேர்க்கணும், இல்லாட்டி கட்சி ரொம்ப மோசமாக போயிடும். ஏன்னா பார்லிமெண்ட்டில் ரொம்ப மோசமான தோல்வி. செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் வலியுறுத்தியதா நம்ம எஸ்பி லக்ஷ்மணன் பத்திரிகையாளர் தான் முதல்ல ஒரு ட்வீட் போட்டார். அது ஆக்சுவலாக அது பெரிய டிபேட்டாகவே மாறிச்சு. அதை வந்து நேற்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் உறுதிப்படுத்துகிறார், அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்வீட் நம்ம எஸ்பி லக்ஷ்மணன் போட்ட ட்வீட் வந்து பெரிய விவாத பொருளானப்ப அஃபிஷியலாக எடப்பாடியோட ஸ்டாண்ட் என்னன்னா, அதுக்கு ஒரு 10 நாள் பொறுத்து அவர் ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது இல்லை அப்படி யாருமே என்னை வலியுறுத்தலைனார். ஒரு பக்கத்துலேயே வேலுமணி நிற்கிறார். மீடியா வந்து வேலுமணி கிட்ட மைக்கை திருப்பியோ அல்லது திருப்பாமலோ கேட்டிருக்கலாம், நீங்கள் என்ன இது உண்மையா பொய்யான்னு கேட்கல. இன்றைக்கும் மற்ற 5 பேரும் அமைதியாக இருக்காங்க, ஆனால் இவர் தான் வாயை திறக்கிறார். இவருக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இவரோட ஸ்பேஸே வந்து எவாபரேட் ஆகிட்டு இருக்கு. இவர் யாருக்கு லாயலாக இருந்தாலும் அவரோட மாவட்ட அளவில் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா வந்து 2000 அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். என்னன்னா 96ல் ஜெயலலிதா பவர் போனோன்னா ஒரு 9 மந்திரி வெளியில் போகிறான் கருணாநிதி கேஸ்லாம் தப்பிக்கிறதுக்கு. ஆனால் இவர் போகாமல் ஸ்டூட் வித் ஜெயலலிதா. அதுக்கு பேட் அ ப்ரைஸ். கரப்ஷன் கேஸில் அரெஸ்ட் பண்ணி, ஏன்னா இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், கரப்ஷன் கேஸில் அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 மாதம் உள்ளே போடுறாங்க. பட் வெளியில் வந்தும் அவர் வந்து ஜெயலலிதா லாயலிஸ்டாக தான் இருக்கார். பட் 2001 அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயலலிதா ஜெயிச்சோன்னா somehow he has fallen out of ஜெயலலிதா. அது ரொம்ப அவ்வளோ பெரிய ஒரு லாயலிஸ்ட் வந்து ஜெயலலிதா, அவர் என்னமோ ஷி லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம். இவர் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு ஆர்கனைசர், டூர் ஆர்கனைசர்லாம் அவர் அடிச்சுக்க முடியாது. ஜெயலலிதா வந்து 2001-06 அவர் வாரம் கட்டி வைக்கும்போது, ஒரு எலெக்ஷனுக்கு வந்து 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போது வேற யாரோ ஆர்கனைஸ் பண்ணாங்க. தே ஃபம்பிள்ட் இட். ஜெயலலிதா வேன் வந்து ஏதோ ஒரு ஊர், தஞ்சாவூரோ திருச்சி அங்கே ஒரு இடத்துல புறப்பட்ட இடத்துல வந்து நிற்குது. சுற்றி புறப்பட்ட இடத்துல வேன் வந்து நிற்குது. அந்த மாதிரி ஷிகாட் ஆனால் ஷி கேன்சல் த கேம்பெயின். அன்றைக்கி போயிட்டாங்க அவங்க. கால் செங்கோட்டைன்னு அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து பர்ஃபெக்டாக 15 நாள் போச்சு. 2006-11 எம்எல்ஏவாக இருந்தார். 2011 வந்தோன்னா ஜெயலலிதா மேட் மினிஸ்டர். 1 இயர் தான் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் ஷி ட்ராப்ட் ஹிம் ஃபார் நோ ரீசன்ஸ் அட் ஆல். அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் அதை எழுதி தான் எம்எல்ஏ கேஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு செங்கோட்டையனுக்கு எனக்குமான உறவுன்றது இந்த உறவு தான். ஜெயலலிதா ஃபஸ்ட்டு போட்ட எம்எல்ஏ போட்ட கேஸ் வந்து 2012 ஆகஸ்டில். என்ன அதில் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, 2011 அஃப்கோர்ஸ் இது சம்மந்தம் இல்லாததாக கூட இருக்கலாம். பட் வித் செங்கோட்டையன் அண்ட் மைசெல்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன் நான், வெரி இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப், காமெடி ஆஃப் எரர்ஸ். அது வந்து ஆக்சுவலாக ஜெயலலிதா 2011 பவருக்கு வந்து மே மாதம் பவருக்கு வராங்க. December 19 வந்து சசிகலா அண்ட் அதர்ஸை வந்து காட்சியை விட்டு தூக்குறாங்க, டிடிவி உட்பட. வெளியில் December 19 போனவங்கள 2012 April 1 சசிகலாவை மட்டும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க, மற்றவங்கள சேர்த்துக்கல. அப்போ நான் இந்தியா டுடேல என்ன நான் எழுதுனேன்னா வந்து, இந்த மே மாதம் பவருக்கு வந்ததுலேருந்து December 19 ஜெயலலிதா சசிகலா வெளியில் அனுப்புகிற வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து there are 4 or 5 ministers were dropped. எப்போ வேணா மந்திரிகளை தூக்கி, அம்மா நினைச்சா மந்திரி இல்லை எந்திரினும் ஒரு 4-5 மந்திரி அந்த மாட்டு தூக்கி அடிச்சாங்க. பிட்வீன் December 19 and April 1 சசிகலா வெளியில இருந்தப்ப நாட் சிங்கிள் மினிஸ்டர் வாஸ் ட்ராப். ஒருத்தன் கூட ட்ராப் பண்ணேன். பட் உள்ள வந்த 3 மாசத்துல செங்கோட்டையனை ட்ராப் பண்ணாங்க. எனக்கு வந்து அப்ப தகவல் என்னன்னா, இன்சைட் இன்ஃபர்மேஷன், மேபி ரைட் மேபி ராங், சசிகலா வந்து பேபேக் டைம் திருப்பி கொடுக்கும் நேரம் தான் அந்த தலைப்பு, அந்த கட்டுரையோட தலைப்பு பேபேக் டைம்னு போட்டு தான். அது என்ன நான் எழுதுனேன்னா வந்து, இந்த மாதிரி அந்த 7 மாதம் வந்து 4-5 மந்திரியை நீக்கினாங்க, எல்லாம் சசிகலா இன்ஸ்டிகேஷனில். அந்த சசிகலாவே மற்ற 19 பேரையும் தூக்கி வெளியில் போட்டதுக்கு காரணம் வந்து 3 பேர்னு ஜெயலலிதா சசிகலா நினைக்கிறாங்க. ஒன்று அன்னைக்கு இருந்த டிஜிபி ராமானுஜம், இன்னொன்று துக்ளக் ஆசிரியர் சோ,
மூணாவது செங்கோட்டையன் தன்னை பற்றி பேட் மவுத் பண்ணி ஜெயலலிதா கிட்ட சொல்லி இவங்க 3 பேர் தான் வெளியில் போனது காரணம்னு சசிகலா உறுதியாக நம்புகிறாங்க. வேற ராமானுஜத்தையும் டிஜிபி ராமானுஜத்தையும் ஷோவையும் ஒன்றும் பண்ண முடியாது. செங்கோட்டையன் வேற ஏதோ சம் ஃப்ரிவலஸ் ரீசன். அப்போ அது என்ன ரீசன் சொல்லப்பட்டதுன்னா சம் இம்மாரல் டர்பிட்யூட், சம்திங் மாரல் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஒழுக்கவியல் சம்மந்தப்பட்ட, ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா மாரல் டர்பிட்யூட், அந்த இஷ்யூவில் அவரை நீக்கினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சாக்லேட்டு லாலிபாப் சாப்பிட்ற குழந்தை கூட இதை நம்பாது. இது பேபேக் டைம், சசிகலா ஹேஸ் டேக்கன் அர் ஸ்வீட் ரிவெஞ்ச். இதான் நான் அந்த ஸ்டோரி எழுதினது. ஒரு ஜேர்னலிஸ்ட் பீஸாக இதை இக்னோர் பண்ணிட்டு போவாங்க, இல்லை ரிஜாயின்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் போட்டாங்க 9 பேர் மேலே, இன்க்ளூடிங் இந்த லெஜெண்டரி எம்ஜே அக்பர், எடிட்டர் ஆஃப் இந்தியா டுடே. அப்போ 9 பேர் மேலே கேஸ் போட்டு ஹைகோர்ட்டில் ஸ்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க. பட் மற்ற 8 பேர் அப்பீர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணிவிட்டு என்னை மட்டும் அப்பீர் ஆக சொன்னாங்க. 6 வருஷம் அந்த கேஸ் நடந்தது. மாதம் போய் கோர்ட்டில் நிற்பேன் நான். 2018 தான் அந்த கேஸ் ஹைகோர்ட்டில் குவாஷ் ஆச்சு. ஸோ என்னோட ரிலேஷன்ஷிப்புன்னு செங்கோட்டையனோட மை ஃபர்ஸ்ட் கேஸ், 2 கேஸ் ஜெயலலிதா போட்டாங்க, அதில் எம்எல்ஏ, அதில் 2 கேஸ் ஹைகோர்ட்டில் குவாஷ் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ரிலேட்டட் வித் செங்கோட்டையன். சார், இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுல அவருக்கான ஸ்பேஸ் கம்மியா இருந்து அவர் ஃபீல் பண்றாரு, இபிஎஸ் அந்த ஸ்பேஸை அபகரிக்கிறார் அப்படின்றது அவரோட குற்றச்சாட்டு. நேத்து அவர் பேசினார் இல்லையா, ஓப்பனா இபிஎஸ் அவர்களை சேலஞ்ச் பண்றாரு இல்லையா, அப்படி சேலஞ்ச் பண்ணுவதன் மூலமா விட்ட ஸ்பேஸ் எப்படி பிடிக்க முடியும்? அதுல என்ன பயன் இருக்கு? விட்ட ஸ்பேஸை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் சேலஞ்ச் பண்றாரு. ஒருத்தன் கெடுலாம் விதிச்சானா என்ன அர்த்தம்? 2 விஷயம் கேப்ரியல். ஒன்று, அவர் இயல்புக்கு அது விரோதமானது. 2வது நீங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு முதல் நாள் ஒரு கற்பனையை வச்சுக்கோங்க, இமேஜின் சிச்சுவேஷன். பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு முதல் நாள் எடப்பாடி வாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம்னா அது எடப்பாடியோட பெருந்தன்மை. கெடு விதிச்ச பிறகு சேர்த்தா யோ சக்கம்டு, நீ பயந்துட்டன் ஆயிடும். அதனாலதான் இன்னைக்கு ஆக்டிவிட்டி, இன்னைக்கு ஆக்ஷன் எடப்பாடி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஆக்ட். ஏன்னா அவர் இதை செய்யலைன்னா நாளைக்கு இன்னும் பீப்புள் வில் ஸ்டார்ட் டாக்கிங். ஒன்றுபடுறது சரியா தப்பான்ற ஆர்குமெண்ட் வேற. நீங்க இஃப் யூ லுக் அட் த இஷ்யூ ஃப்ரம் எடப்பாடிஸ் ஆங்கிள், எடப்பாடி ஆங்கிள் இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மேல இந்த ஆக்ஷன் எடுப்பதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா யூ ஃபிக்ஸ்ட் டெட்லைன். நீங்க கெடு விதிச்சிங்கன்னா யாரா இருந்தாலும் அந்த கெடுவுக்கெல்லாம் அடிப்பணிய மாட்டாங்க. இவர் அதை ஏன் செய்யறாருன்னா இது விளங்காது, எடப்பாடி இறங்கி வர மாட்டேன்னு தெரிஞ்சுதான் எஸ்டிசி என்ன பண்ண முயற்சி பண்றாரு. அவர் இப்ப பார்ட்டியை உடைக்க ட்ரை பண்ணுவாரு. இப்ப அதனாலதான் அவர் நீக்கிறாரு. அவர் நீக்கலன்னா there will be some more voices. ஏன்னா இப்ப வரக்கூடிய தகவல் என்னன்னா, எடப்பாடியை சுத்தி இருக்கக்கூடிய சீனியர் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேருமே, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடின்றாங்க, அவங்க யூனிஃபிகேஷன், எல்லாரும் ஒன்னா சேரணும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரணுன்றதுல உறுதியா இருக்காங்க, எக்ஸப்ட் எடப்பாடி. எடப்பாடியோட ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க ஓபிஎஸ்ஸோ அந்த டீமையோ அல்லது ஈவன் சசிகலாவையோ தினகரனையோ உள்ள கூட்டு வந்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டேட்டஸ் கோ ஆன்டே ஆஃப் ஹிஸ் சீஃப் மினிஸ்டர்ஷிப். அவர் பிப்ரவரி 17 பதவி ஏற்றார்ல, அதுக்கு முந்தின ஸ்டேட்டஸ் கோ ஆன்டேக்கு போயிடும். அங்கே இந்த டீமோட பவர்ன்றது 29 இயர்ஸ் இந்த லாபி தான் அந்த பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணுச்சு. பீப்புள் ஜோக்குலர்லி சேஸ் 29 வருஷம் ஜெயலலிதா 87 டிசம்பர்லேருந்து 2016 டிசம்பர் வரைக்கும் அந்த 29 வருஷம் ஜெயலலிதாவோட ரெஜிமில், ஜெயலலிதாவோட ரெயினில் 15 வருஷம் பவர்லையும் 14 வருஷம் அவுட் ஆஃப் பவர் இருந்தாங்க. பட் இந்த 29 இயர்ஸ்லையுமே இட் வாஸ் அ தேவர் பார்ட்டி, முக்கலுத்தோர் பார்ட்டி. Now in the past 8 years it's a Gounder party now. But still அந்த கண்ட்ரோலை ஜெயலலிதா கிட்ட இருந்த கண்ட்ரோல் எடப்பாடி கிட்ட இல்லை. அது ஆப்வியஸ்லி அது தெரிஞ்ச விஷயம். எடப்பாடியோடது இன்செக்யூரிட்டி. அதான் இப்ப ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது, எடப்பாடிக்கு நல்லது இல்லை. அப்படி கூட பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்ப இபிஎஸ் அவரோட பிகஸ்ட் சக்சஸே நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு 4 இயர்ஸா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு, லீடர்ஷிப் கொலாப்ஸ் ஆயிரும், அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை அவர் சரி பண்ணி பார்ட்டியை அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டார். ஸோ பார்ட்டியை அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராருனாலே அது மறைமுகமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற எல்லாத்தையும் வெளில தள்ளிட்டார் இல்லையா, மற்ற எல்லாத்தையும் சைட்லைன் பண்ணிட்டாருன்றதுதான் பாயிண்ட். ஸோ மற்ற எல்லாத்தையும் சைட்லைன் பண்ணி தான் பார்ட்டியை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரார். திரும்பவும் சைட்லைன் பண்ண ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தா திரும்பவும் குழப்பங்களை உள்ள கொண்டு வர மாதிரி. அதான் நான் சொல்றேன் கேப்ரியல். நான் அப்ப ஒரு ஆப்ஷன் இல்லையே. இல்ல அவர் ஆங்கிள் இஸ் மேபி ரைட். சி இட்ஸ் பாலிடிக்ஸ். யா அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரைட் ராங்னு மணியோ கேப்ரியலோ எக்ஸ்வைஸோட சொல்ல முடியாது. இட்ஸ் அப்சல்யூட்லி பவர் கிராபிங் இது. அதுவும் இவரோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், இதே தவிர ஒரு பாயிண்ட் சொல்றாரு. எம்ஜிஆர் தன்னை விமர்சனம் பண்ண எஸ்டி சோமசுந்தரன் ஒரு பெரிய மினிஸ்டர் இருந்தார். அவர் கவர்னர் கிட்ட போய் எம்ஜிஆர் சிஎம்ஆ இருக்கும்போது கரப்ஷன் பெட்டிஷன் கொடுத்தார். தட் இஸ் எம்ஜிஆர்ஸ் ஓன் மினிஸ்டர் கிவிங் அ கரப்ஷன் பெட்டிஷன் அகேன்ஸ்ட் த சீஃப் மினிஸ்டர்.
அவரே எம்ஜிஆர் மன்னிச்சு சேர்த்துட்டாரு. அண்ட் டேக் ஜெயலலிதா. யாரெல்லாம் ஜெயலலிதா வந்து ரொம்ப ஆபாசமாக விமர்சனம் பண்ணாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் காளிமுத்து, ஆரம் இருப்பன், அவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. இவர் ஏன் உள்ளே சேர்த்துக்கலாம்? ப்ரிசைஸ்லி தட்ஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா அவங்கெல்லாம் லீடர்ஸ். தே காட் தேர் ஓன் செரிஷ்மா, தே காட் லீடர்ஷிப் குவாலிட்டி, தே ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிபடி. கட்சிக்குள்ளே தன்னை எவனும் சேலஞ்சு பண்ணிட முடியும்னு அவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆருக்கும் தெரியும், ஜெயலலிதாவுக்கும் தெரியும். எப்படி கருணாநிதி இன்னைக்கு யாரும் உள்ள இருந்து சேலஞ்ச் பண்ண முடியலையோ, ஸ்டாலினை பண்ண முடியாதோ, அந்த மாதிரி வந்து அவங்க அந்த பர்சனாலிட்டி அது வேற. எடப்பாடி அந்த பர்சனாலிட்டி இல்லை. இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா இட் வில் பி ஸ்டேட்டஸ் கோ ஆன்டேன்னு அவர் பயப்படுறாரு. அது இல்லாமல் இவங்க வந்து சசிகலா தான் வந்து இந்த 29 வருஷம் ஜெயலலிதாவோட அந்த ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல் லீடராக இருந்தது. அதுவும் 15 வருஷம் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது சொல்லுவாங்க, ஜோக்கா சொல்லுவாங்க, 2006-11 கலைஞர் கவர்மெண்ட்டில் தேர் ஆர் 7-8 பவர் சென்டர்ஸ். கலைஞர் ஒரு பவர் சென்டர், ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், கனிமொழி ஒரு பவர் சென்டர், மாறன்ஸ் ஒரு பவர் சென்டரு, இவங்க இன்னும் தேர் ஆர் 5-6 பவர் சென்டர்ஸ். Whereas ஜெயலலிதா பீரியட்ல there is only one power center which is சசிகலா. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அவர் வந்து இவங்க உள்ள வந்தாங்கன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் இப்போ ஒழுங்கா வருவாங்க, பட் வந்த உடனே வந்து தே வில் அண்டர்மைன் மை அத்தாரிட்டின்னு அவர் பயப்படுறாரு. இது வெரி சிம்பிள். இது அந்த உங்களுக்கு இன்செக்யூர்டு லீடர்ஸை வந்து நீங்க ஹேண்டில் பண்றது கஷ்டம் கேப்ரியல். எப்பயுமே ஒரு சின்ன நான் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன், கரெக்டானு பாருங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலா ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள்லாம் சண்டை போட்டு வெளில போனவங்களை அகாமடேட் பண்ணியிருக்காங்க. இவரும் அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் தான் முன்வைக்கப்படுது. ஒரு டிஃபரன்ஸ் நான் என்ன பாக்குறேன்னா, அவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பாயிண்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க, ஆனா உள்ள வரும்போது அவங்களோட தலைமையை ஏத்துக்கிறாங்க. இப்ப ஓபிஎஸ் வந்து டைரக்டா அவரு பேசும்போது நமக்கு பார்க்க விஷயம் என்னன்னா, அவர் இபிஎஸோட லீடர்ஷிப் ஏத்துக்க மாட்டேங்கிறார், ஒரு சிஎம்மா அவரு முன்வைக்க மாட்டேங்கிறார். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போதுமே இபிஎஸ்ன்ற நேமை யூஸ் பண்ண மாட்டேங்கிறார். டிடிவியோட ஸ்டாண்டுமே பொலிட்டிக்கலா பார்த்தோன்னா அவரோட ஸ்டாண்ட் வந்து இன்னமுமே இவரை ரிப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல தான் அவருமே இருக்காரு பொலிட்டிக்கலா நம்ம பார்க்கும்போது. ஸோ அப்ப இவரோட லீடர்ஷிப்பே ஏத்துக்காதவங்கள உள்ள கொண்டு வர முடியுமா? அதுதான் அவர். அதனாலதான் நீங்க சொல்றது கரெக்ட். அதுதான் அவரோட ஆங்கிள் நீங்க பார்க்க வேண்டியது. சசிகலா நேத்து கொடுத்த பிரஸ் லிஸ்ட்ல, நேத்து கூட கூகுள்ல பாத்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு, அந்த அம்மா இன்னமும் தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லி, ரைட், எக்ஸாக்ட்லி, தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தரை நான் எப்படி கட்சியில் சேர்த்துக்க முடியும்? ரைட். அண்ட் இவங்கெல்லாம் டிடிவி தினகரன் வெளியில போயிட்டாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2012 December 19 சசிகலா அண்ட் 18 others, ஓவர் 19 people, சசிகலா ஹஸ்பண்ட் நடராஜன், டிடிவி தினகரன், அந்த ராவணன் ஒருத்தர், அந்த எல்லாம் சசிகலா வகைரா, அவங்க அத்தனை பேரும் அந்த அம்மா கட்சி விட்டு நீக்கினாங்க, அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கினாங்க. 4 மாசத்துல April 1, 2012 சசிகலா உள்ள சேர்த்துக்கிட்டாங்க, கட்சியிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. வேறஸ் டிடிவி தினகரன் அண்ட் அதர்ஸ், ஜெயலலிதா till her death did not admitted into ADMK. ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு சசிகலா வந்த பிறகுதான் அவங்க they were admitted into ADMK. இப்போ நீங்க டிடிவியோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கோனா லாஜிக்கலி கரெக்ட், பிகாஸ் இஸ் ஃபைட்டிங். டிடிவி ஸ்டார்டட் a செப்பரேட் பார்ட்டி, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு. இபிஎஸ் சேலஞ்ச் பண்ணி தான் அது. நீ அதை சேலஞ்ச் பண்ணி போயிட்டு என்ன சேர்த்துக்கோனா அது எப்படி? அப்புறம் இவங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு வேற போயிருக்காங்க. ரைட். ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை கோர்ட்டுக்கு கொண்டு போய் வக்கீலுக்கு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணதான் அதிகம். பேசிக்கலி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. எத்தனை கேஸுங்க அவரு இந்த 3 வருஷத்துல, கீழ்கோர்ட்டு, மேல சிவில் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சிவில் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு. somebody said jokingly, what nonsense this guys are doing. அவன் சொல்றாரு, சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும்போது கூட ஜோக்கா சொல்றாரு, ஒரு 5 judge கான்ஸ்டியூஷன் பெஞ்சை ஓபிஎஸ் சேர்த்துக்கொண்டு எடப்பாடிக்கு ஆர்டர் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின் சிச்சுவேஷன், வாட் வில் ஹேப்பன் ஆர் வாட் வில் சேஞ்ச்? ஓகே சேர்த்துப்பாங்க, அப்புறம் முதல்ல அப்படி ஒரு ஆர்டர் போட முடியாது. அஸ்யூமிங் தட் அப்படி ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன? ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ல கோர்ட்டு தலையிடுமா? தன்னை கட்சி விட்டு நீக்கின உடனே அல்லது சண்டை போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து வெளியில போனோம்னு நான் தான் திமுகன்னு கிளைம் பண்ணல. ஈ ஸ்டார்டட் இஸ் ஓன் பார்ட்டி. டிடிவி தினகரன் வெளியில போய் கட்சி ஆரம்பிச்சாரு அமமுகன்னு. இன்னமும் ஓபிஎஸ் சண்டை தானே போட்டுன்னு இருக்காரு. உள்ள இவங்க வந்தாங்கன்னா எடப்பாடிக்கு அதை முடியுதுங்க. அப்புறம் இன்னும் 2 தியரி இருக்கு சார். இப்போ என்னன்னா, ஒரு சைட்ல பரவாயில்ல டிவில எல்லாம் பேசுற விஷயம் என்னன்னா, பிஜேபி தான் செங்கோட்டையனை இயக்குறாங்க அப்படின்றாங்க. எனக்கு லாஜிக் புரியல, பிஜேபி எதுக்கு இயக்கணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் மேபி திமுக இருக்கலாம். எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்தாலே இந்த மாதிரி இந்த ஆங்கிள்ஸும் வரும். அதுக்குள்ள கான்ஸ்பிரசி தியரிஸ் வரும். அதுல ஒப்பீனியன் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது பர்சனல் சாய்ஸ் இருக்கா அதுல? இல்ல 2 பேருக்கும் ரோல் இருக்கு. ஓகே, இட்ஸ் போத் டிஎம்கே அண்ட் பிஜேபி.
செங்கோட்டையன் இஷ்யூல there is a meeting point between பிஜேபி and டிஎம்கே. ஓகே. யுனைடெட் ஏடிஎம்கேவை பிஜேபி விரும்புது. ஆனால் எடப்பாடி வந்து கைக்கு அடக்கமான லீடராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டத்தை கலைக்கணும். அதை நேரடியாக செய்ய மாட்டாங்க. இப்போ குருமூர்த்தி விளையாடுறது ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஜேபி, டைரெக்டாக பிஜேபிக்கு ரோல் இல்லை. இது ரொம்ப பார்க்கறதுக்கு கான்ட்ராடிக்டரியாக இருக்கும். பட் திஸ் ட்ரூத். யுனைடெட் ஏடிஎம்கேவை தான் அவங்க விரும்புகிறாங்க. பட் அது கையை மீறி போயிட்டுருக்கு. குருமூர்த்தி கண்டினியூஸாக செங்கோட்டையனோட பேசுறாரு, விச் இஸ் அ டிசாஸ்டர் ரெசைப் ஃபார் டிசாஸ்டர். அதாவது வந்து நல்ல அறிகுறி. கொண்டு வந்து ஓபிஎஸ் நடுத்தரில் உட்கார வச்சு இன்னைக்கு தெருவில் நிற்கிறால. செங்கோட்டையன் எந்த பேச நடந்தது ஓபிஎஸ். இன்னொரு ஓபிஎஸ் தான் செங்கோட்டையன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருமூர்த்தி பேச கேட்டாருன்னா நடுத்தருக்கு தான் நீ வரணுன்றதுக்கு ரெண்டாவது உதாரணம் அது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினுடைய பிரதர் மூகாமுத்து இறந்தப்ப அவரை போய் வீட்டில் பார்த்து துக்கம் விசாரிச்சாரு நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள். வாசல்ல சிஎம் வீட்டு வாசல்ல வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, பகைவரும் இல்லை. 10 நாள் பொறுத்து என்ன சொன்னார்? இது அரசியல் இல்லை, இதெல்லாம் நீங்கள் தான் அரசியலாக்குறீங்க, இது தனிப்பட்ட முறையில் மனிதாபிமான அடிப்படையிலான சந்திப்பினார். ஆனால் அதை முதல் நாள் சொல்லலை அவர். செங்கோட்டையனோட இன்றைய டெவலப்மெண்ட்டு ஃபாலோ அப் ஆக்ஷன் ஆஃப் ஓபிஎஸ் ஸ்டாலின் மீட்டிங்னு ஒரு வியூ இருக்குது. ஏன்னா பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது, விச் இஸ் எடப்பாடி லீடர்ஷிப்பை எவ்வளோ தூரம் சேலஞ்ச் பண்ண முடியுமோ பண்ணுறதுக்கு. இப்போ நேற்று பூரா அந்த பெல்ட்டில் அவர் போகும்போது, தேனி அந்த எடப்பாடியோட கேம்பெயின் போகும்போது பெரிய அளவில் பிளாக் ஃபயர் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் நடந்திருக்குது. அந்த ஒரு 15 20 தொகுதியில் வந்து திஸ் பீப்புள் இவர்கள் ஓட்டை உடைக்க முடியும், ஜெயிக்க முடியாது, ஸ்பாயில் ஸ்பாட்டாக இருக்க முடியும். அது போதாது அவங்களுக்கு. ஏன்னா ஈச் சீட் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபாட் லைக் எனிதிங். ஸோ நீங்கள் சொல்கிறத இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, பிஜேபி வந்து இபிஎஸ் டவுன் சைஸ் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா இபிஎஸ் at the same time they want a united ADMK. ஆமா, இப்போ இபிஎஸ் தனிப்பட்ட ஒரு தலைவரா இருந்தா கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக டவுன் சைஸ் பண்ண செங்கோட்டையனை யூஸ் பண்றாங்க. டிஎம்கேவை பொறுத்தளவுல ஓவராலா ஏடிஎம்கேக்குள்ள குழப்பம் இருந்தா டிஎம்கேவோட வேலை. ஸோ 2 பேர் கட்சிகளோட நலன்களும் இங்க that's what I'm saying. There is a meeting point between BJP and DMK. இதுல கண்டிப்பா டிஎம்கேவோட ரோல் இருக்குது. நான் அப்படிதான் பாக்குறேன். நான் நீங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் ஏடிஎம்கே அவுட் ஆஃப் பவர் இருக்குதோ அப்போ ஏடிஎம்கேக்குள்ள என்ன குழப்பம் வருதோ அங்கே டிஎம்கேவோட திருக்கரங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பின்னால விளையாடும். நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல வந்து உங்ககிட்ட என்ன ஆதாரம் கூண்டில் ஏற்றிலாம் ஒருத்தனை கேட்க முடியாது. யூ ஹாவ் ஒன்லி த லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ். லாஜிக்கலாக தான் நீங்கள் இதை கன்க்ளூட் பண்ண முடியும். டிஎம்கே ஹேண்ட் இல்லாமல் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து செங்கோட்டையன் பேசுறதே கூட இருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புறேன். அவருக்கு வேற வழி இல்லை. அது தப்பு ரைட்டு நான் சொல்லலை. அப்படி அவரு இதுல தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் 53 இயர்ஸா பார்ட்டியில் இருக்காரு. இன்னைக்கு கட்சியில ஓரம் கட்டப்படுறாருன்னா யூ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். நிச்சயமா இதுல வந்து நான் சொல்றேன் டிஎம்கேவோட ஹேண்ட் இருக்குது. இது ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததோட ஃபாலோ அவுட், ஒன் ஆஃப் த ஃபாலோ அவுட்ஸ். நான் அப்படிதான் இதை பார்க்குறேன். இது வந்து நீங்க சப்சிக்வெண்ட் டேஸ்ல வந்து இன்டைரக்டா ஸ்டேட் அப்பாரட்டஸ் அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு வச்சு மார்க் மை வேர்ட்ஸ் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கார், பொறுப்புல இருந்து விலக்கப்பட்டிருக்கார். ஸோ இப்போ டெக்னிக்கலா பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்களால கட்சிக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியுமா? 2026ல செங்கோட்டையன் அவர்களால பெரிய பாதிப்பு ஏற்படுத்த முடியுமானா பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பட் இன்னொரு ஆங்கிள்னும் இருக்குது. இப்போ என்னன்னா, பெர்செப்ஷன் கேம் அப்படின்ற ஒன்று இருக்கு. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது மீடியால இப்போ இந்த இஷ்யூ தான் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி பேச போறேன்னு சொன்னப்பயே அதை பத்தி பயங்கரமான பேச்சுக்கள் இருந்து, அதுக்கப்புறம் நேத்துல இருந்து பேச்சுக்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை திரும்ப மீடியால பேசும்போது அதிமுகல குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு நரேட்டிவும் பில்ட் ஆகும். அதை எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் டைம்ல அது நல்லது இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னால என்ன மோசமா அது சர்னிங் ஆகும். ஏன்னா வந்து இப்போ நான் தெளிவாயிடுச்சு, கேப்ரியல் காம்ப்ரமைஸுக்கு இடமே இல்லை, பிரிந்து போனவர்களை சேர்ப்பது என்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் ஒரு விஷயம் பாராட்டணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ஸ்விஃப்ட் மூவ். நேற்றைக்கு வந்து அவர் சொல்கிறாரு 10 நாள் கடி விதிக்கிறார். நீ 10 நாள் கடி விதிக்கிற அந்த பொடி 24 ஹவர்ஸ்ல உனக்கு அன்பு பரிசு, யூ கெட் அ லவ்லி கிஃப்ட், உன் பொறுப்பில் இருந்தாலும் உன்னை நீக்கிட்டேன். இன்னும் 1 வாரம் 10 நாளில் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் பார்ட்டி, வில் பி சஸ்பெண்டட் ஃப்ரம் ஏடிஎம்கே. அது நடக்கும். அப்போ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட். கோர்ட்டுக்கெல்லாம் போய் என்னை சஸ்பென்ஷன் நீக்கலாம், அதெல்லாம் கேட்க முடியாது நீங்கள். அப்போ அவர் சொன்னார்ல 10 நாள் கெடு, அதில் இல்லைன்னா நான் ஒருங்கிணைந்து ஃபைட் பண்ணுவேன்னார்ல. ஆல்ரெடி கேம் பிளான் இருக்கும். என்ன ஆப்ஷன் அவருக்கு? சசிகலா பார்த்தீங்களான்னா சஸ்பென்ஷன், பார்த்தா பார்க்கலன்னு சொல்லுங்களேன். எதுக்கு மூடு வந்துடும்? சசிகலாவை பார்த்தீங்களான்றது கொஸ்டின். அது என்ன சஸ்பென்ஸு? யூ நாட் டினைடு. அப்படின்னா யூஆர் வித் சசிகலா ஹூ இஸ் சேலஞ்சிங் எடப்பாடிஸ் அத்தாரிட்டி. அப்போ தூக்கி வெளில போட்டது கரெக்டு தானே சொல்லுவாங்க. அப்போ சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் அந்த டீமோட இவரும் போய் சேர போறாரு. அன்லஸ் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய மற்ற சீனியர்ஸ் யாராவது வாயை திறக்காத வரைக்கும் எடப்பாடிக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு.
பட் எலெக்ஷனில் நீங்கள் இது கண்டிப்பாக டேமேஜ் உண்டாக்கும். அந்த தென் மாவட்டங்களில் முக்கலத்தோர் அந்த கம்யூனிட்டி மத்தியில் கண்டிப்பாக வந்து தேர் நாட் லெஸ் than 15 to 20 கான்ஸ்டியூன்சிஸ் ஈவன் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் இவங்க தனி கடை வெறிச்சாங்கன்னா there will be damage. இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது ஒன்றுபட்ட அதிமுக நல்லதுதானன்ற மாதிரி அவரும் அது பேசுறாரு. இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. வேற ஒரு கட்சியும் கூட அவரு நீ என்ன சொல்றது கூட்டணி கட்சியை பத்தி ஒப்பீனியன் சொல்றாரு. சொல்லவே கூடாது. இன்டர்னல் மேட்டர் தான். இன்டர்னல் மேட்டர் இது. ஒன்னு சேரணும்ல. இப்ப நம்ம பேசலாம், ஜேர்னலிஸ்ட் பேசலாம், பப்ளிக் பேசலாம், ஏடிஎம்கே கேடர் பேசலாம். ஒன்றுபட்ட அண்ணா திமுக தமிழ்நாட்டுக்கு வேண்டும். ஏன்னா வந்து இட்ஸ் அ சாலிட் அப்போசிஷன் பார்ட்டி. ஏன்னா அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வேணா வெளியில போடாம வழி அண்ணா திமுக ஓட்டு ஒன்றும் திமுகவுக்கு போவாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அது சீமானுக்கு போவோம், விஜய்க்கு போவோம், பிஜேபிக்கு போவோம். விச் இஸ் நாட் குட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. ஆகவே ஏடிஎம்கே கரையுதுன்னா ஏடிஎம்கே லீடர்ஸ் வேணா ஜம்ப் பண்ணி போவாங்களே விட கேடர்ஸ் எங்கே போறான்றதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். இப்போ ஒன்றுபட்ட அண்ணா திமுகன்னு பேசுறது வந்து பொத்தாம்போது அவர் எடப்பாடி ரசிக்க மாட்டார் போது எதுக்கு பேசுறாரு இவரு? பிரச்சனையே அதுதானே. நான் பிரிஞ்சவங்களை சேர்க்க மாட்டேன்றதானே பிரச்சனையா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடப்பாடி நயினார் நாகேந்திரன் பேசுறது அவங்க கட்சியோட அஃபிஷியல் லைனுக்கு எதிரானது. நயினார் நாகேந்திரனுக்கு எதுவுமே தெரியலன்றது இதுவும் ஒரு உதாரணம். April 11th சென்னையில் ஐ திங்க் ஐடிசி ஹோட்டலில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமித்ஷா வந்து அலைன்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. வலது பக்கம் எடப்பாடி, இடது பக்கம் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அலையன்ஸ் வந்துருச்சு. தமிழ்நாடு என்டிஏ எடப்பாடிக்கு நேத்திருவமே என்டிஏ சர்க்கார் பனேகா தமிழ்நாடுமே எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ சர்க்கார் அமையும். அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு அவர்கிட்ட கொஸ்டின் ஆன்சர் செஷனில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. வாட் அபவுட் த அதர் ஃபேக்ஷன்ஸ்? நல்ல கேள்வி. ஷபீர் தான் கேட்டேன், நம்ம ஷபீர் அஹமது தான் கேட்டேன் நியூஸ் மினிட்ல. அப்போ அமித்ஷாவோட பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். கேப்ரியல், we will never involve ourselves in the internal matters of any political party. அதுதான் உங்களோட அஃபிஷியல் ஸ்டாண்ட் போச்சு. இன்டைரக்டா நீ என்ன வேணா பண்ணலாம். அஃபிஷியலி அதான் உங்க ஸ்டாண்ட். அன்அஃபிஷியலா என்ன வேணா பண்ணு. நயினார் நாகேந்திரனுக்கு பிரிஞ்சவன் ஒன்று சேரணும். பிரிஞ்சவன் ஒன்று சேரணும்னு சொல்றது ஒரு போக்கிங் ஒரு மோஸ்ட் இன்டா ஏடிஎம் கேஸ் ஆஃபர்ஸ். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பாஜகவை பொறுத்தளவுல டிடிவி அவர்கள் அகாமடேட் பண்ணல, ஓபிஎஸ் அவர்கள் அகாமடேட் பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் அதை விரும்பல. பாஜகவுக்கு இபிஎஸ் அவர்களை கோவப்படுத்த விருப்பம் இல்லை. அது ரைட். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில இபிஎஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் அந்த இடத்துல இருக்கு. அவர்னால பாஜகவை வழிக்கு கொண்டு வர முடியுது, இந்த இடத்துல பண்ண முடியுது. அதை அப்படி இருக்கும்போது இப்ப பாஜக செங்கோட்டையன் ஆப்ரேட் பண்றாங்கன்னா அதை எதுக்கு அலோவ் பண்ண அவரு? இல்லைங்க, இது டைரக்டான ஆப்ரேஷன் நீங்க சொல்ல முடியாதுங்க. இவங்க வந்து அவர் செங்கோட்டையன் வந்து ஓப்பன் அவுட் பண்றாரு. பிஜேபி அதை ரசிக்குது. அவங்க கூப்பிட்டு நீ இதை பண்ணுன்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்க அப்படிலாம் நீங்கள் இதை எடுத்துக்கூடாது. இன் பாலிடிக்ஸ் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கன்க்ளூட் திங்ஸ். ரொம்ப டீப்பர் தியரிஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போக முடியாது. இட்ஸ் பிளஸிங்ஸ் ஆஃப் பிஜேபின்னு சொல்லுங்க, அவ்வளோதான். ஏன்னா செங்கோட்டையன் இண்டிவிஜுவலி அவர் அஃபெக்டடுங்க. 53 வருஷமா அந்த பார்ட்டியில் இருக்காரு. சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் அவரோட அத்தாரிட்டி அண்டர்மைண்டு. இதில் என்ன இருக்குது, கடந்த சில மாதங்களாக வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங்ஸில் அவர் ஆளுங்களை போடாமல் மற்ற ஆளுங்களை போட்டிருக்காங்க. ஸோ அவரோட விங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சிறகுகள் ஒவ்வொன்றா வெட்டப்படுது. வரக்கூடிய எலெக்ஷன்ல செங்கோட்டையனுக்கு எடப்பாடி சீட்டு கொடுக்க மாட்டாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சுச்சுவேஷன் கடந்த காலங்களில் அவருக்கு எப்பயுமே வந்ததில்லை. ஜெயலலிதா வந்து அவர் கேபினெட்லேருந்து ஜெட்டிசன் பண்ணப்ப ரிமூவ் பண்ணப்போ கூட எம்எல்ஏ சீட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ அது இப்போ வந்து அந்த நிலைமையே இல்லாமல் எடப்பாடி வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் ஆஃப் செங்கோட்டையன் முடிச்சிடணுன்றார். அப்போ ஒரு புழு கூட மிதிக்க நிலையும் அவர் அந்த பக்கம் போறாரு. ஏங்க நேற்று அவருக்கு தெரியுங்க இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எடப்பாடி வந்து காம்ப்ரமைஸுக்கு வரமாட்டாரு, தன்னையும் தூக்கி வெளில போட போறான்றது செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும். அவர் 2 விஷயம் சொன்னார். ஒன்று கெடு விதிக்கிறார். See, when you fix deadline, no leader will allow it. You won't allow a blade of a grass to grow at his feet. கெடு விதிச்சுன்னா உன்னை எந்த லீடராக இருந்தாலும் தூக்கி வெளில தான் போடுவான். தூக்கி வெளில போடணுன்ட்டு தான் கெடுவை விதிக்கிறார். இவரோட நோக்கம் உண்மையிலே வந்து அப்ரோச் மாவான்னா இவர் கெடுலாம் விதிக்க மாட்டார். கெடு விதிக்கிறாருனாலே அவருக்கு தெரியுது இஸ் இன்வைட்டிங் ஆக்ஷன். அது இன்னைக்கு வந்துடுச்சு. சப்சிக்வெண்ட்டாக அடுத்த வரும் நாட்களில் கட்சியிலேருந்து தூக்கி வெளில போட போகிறாங்க. அது ஒன்று. 2வது அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன நீ பெருசாக பேசுகிற, 2009 அம்மாவே உன்னை தூக்கி வெளில போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பவரில் இல்லாதப்ப லீடர் ஆஃப் த அப்போசிஷனாக இருக்கும்போது எல்லா அதிகாரங்களையும் கட்சியில் அதிகாரங்களை பிடிங்கிட்டு அவரை விட்டாங்க. பார்ட்டி போஸ்டர் தான் அவர்கிட்ட வந்து உருவினாங்க. அதை சொல்றாரு அவர். அப்போ அதை சொல்றதுன்றது என்ன, அட்டாக் பண்ணுறது தான் அது வந்து. ஸோ அவருக்கு தெரியுது கேப்ரியல் இது வந்து ஆக்ஷன் இம்மினன்ட்னு தெரியுது. இப்போ அவர் வந்து இந்த மற்ற டீமோட சேர்ந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அந்த டீமோட சேர்ந்து அவர் வந்து தென் மாவட்டங்களை பற்றி அவர் அதிகமாக பேசுகிறாரு. இவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். Why should he worry about them?
ஸோ அவங்களோட வாய்ஸ் ஆகிட்டாரு. ப்ளஸ் அவரோட ஸ்கின்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஏன்னா அடுத்த எலெக்ஷன் அவருக்கே சீட்டு கிடையாது, அவர் ஹஸ் டு கோ ஃபார் இட். ஆனால் ஸ்விஃப்ட் ஆக்ஷன் பை எடப்பாடி தான் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க, எடப்பாடி வந்து காம்ப்ரமைஸ் ஆவார், பேசுவார் மீடியா கிட்டலாம் சொன்னாங்க. இல்லை, அவர் 24 மணி நேரத்தில் ரியாக்ட் பண்ணிட்டாரு. இது வந்து அதை பண்ணலன்னா அவருக்கு கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியை சுற்றி இருக்க அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து ரெப்ரோச்மா வேணுன்றாங்க. அவர் ஒருத்தர் தான் வேணான்றாரு. அப்போ இந்த குரல் வந்து அதிகமாகுதுன்னா அவருக்கு டேஞ்சர் அது. அதனால இந்த முளையிலேயே கிள்ளி எறிகிறாரு. பட் இட்ஸ் அ ஹாட் பாலிடிக்ஸ். நம்ம அது இன்னும் நாள் ஆக வந்து அவரை சுற்றி இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் குரல் எழுப்புனாங்கன்னா தென் இந்த டிவிஷன் வில் டீப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ்க்குமே இதுல வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் கெடு விதிக்கலனா கூட அவர் தனியா பிரஸ்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கை நடத்துறது, அதுவே கட்சியை சேலஞ்ச் பண்றது. ஆமா, நேத்து எப்படி அலோவ் பண்ண முடியாது. The presser itself is a challenge. ஆமா, ஓப்பனா நீங்க பப்ளிக் முன்னாடி சேலஞ்ச் பண்றீங்க. பார்ட்டி ஸ்டாண்டுக்கு எதிராக பேசும்போது அதுவே இது. அப்புறம் இன்னொரு விஷயமும் என்னன்னா, இப்ப இபிஎஸ் பொறுத்த இன்னொரு சிக்கல் என்னன்னா, இப்ப 10 நாட்கள் கெடுனா இந்த 10 நாட்கள் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டேவே நீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னா இப்ப அதை பத்தி பேச மாட்டாங்க, இதை பத்தி பேசுவாங்க. அதாவது வந்து டாக்கிங் அபவுட் ரியாக்ஷன், இப்ப ஆக்ஷன் பத்தி பேச ஆரம்பிச்சுவாங்க. கரெக்ட். அது வந்து ஒண்ணு மத்தவங்க பேசக்கூடாது, ரெண்டாவது 10 நாள்லாம் டைம் இல்ல, இன்னைக்கே முடிச்சிடும் உங்க கதையா, நீ வா பாத்துக்கலாம். ஆமா, சோ இப்ப டிஸ்கஷனுக்கும் டைம் இருக்காது. சோ இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப ஓகே ரைட், இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுப்புல இருந்து நீக்கியாச்சு. செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் டிடிவி சசிகலா இவங்கெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஸ்கோப் இருக்கா? அங்கதான் போய் நிற்பாங்க. ஏன்னா அவர் வேற இவர் அடுத்து சசிகலா ஓபிஎஸ் அந்த டீமோட தான் இவர் போய் சேருவார். ஓகே, ஃபர்தரா அதில் யாராவது போய் சேருவாங்கன்றதான் கொஸ்டின். இப்போ ஸ்பிளிட் கன்ஃபார்ம்னுங்க, அதில் சந்தேகமே இல்லை. இன்னொரு பிளவு நோக்கி அது போகுது. அது எலெக்ஷன் டைமில் டேமேஜ் ஏற்படுத்தும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேமேஜ் கண்டிப்பாக உறுதியானது தெரியுது. அது இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேங்க. இவங்க குரூப் அடுத்தது டிவிகே சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் சேர்த்துக்கணும். இல்லை, இப்போ இவங்க அத்தனை பேருமே வந்து விஜய் கிட்ட போகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம், அவர் சேர்க்கறது என்ன சார்? அவர் சேர்க்கல, நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன். நான் அதிகப்படியாக சொல்ல, ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங். வித் மை ஃபுல் நாலேஜ் அண்ட் ஃபுல் கமாண்ட் ஐம் சேயிங் திஸ். நான் யூஸ்வலாக அப்படி சொல்ல மாட்டேன், நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து பல கட்சிகளில், எஸ்பெஷலி டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சிகளில் ஒரு பெரிய டீம் ஆர் சைசபிள் டீம் விஜய் கிட்ட போகணும்னு விரும்புது. ஏன்னா அடுத்து அவர் தான் அவங்க நம்புறாங்க. இதில் யாருன்னா இந்த பெரிய கட்சிகளில் வந்து சைட்லைன் பண்ணப்பட்டவங்க. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்றீங்களா? டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளையும் சைட்லைன் ஆனவங்க, எஸ்பெஷலி ஏடிஎம்கேல வந்து அங்கே போகணுன்னு விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கே கதை முடிஞ்சிடுச்சு. ஏடிஎம்கே பவருக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். டிஎம்கேக்குள்ளே அது வேற டைனமிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் அங்கேயுமே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் டீம் வந்து விஜய்க்கு போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. பட் அவர் ஆடியன்ஸ் கொடுக்க மறுக்கிறார். இவங்க எல்லாருக்கும் அவர் ஆடியன்ஸ் கொடுக்க மறுக்கிறார். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், டிஎம்கே ஏடிஎம்கே இல்லை குறிப்பாக அண்ட் பிஎம்கே மதிமுக இதில் ஒரு செக்ஷன் வந்து விஜய் நோக்கி, அதாவது லீடர்ஸ் நான் சொல்கிறது, எக்ஸ் எம்எல்ஏஸ், எக்ஸ் எம்பிஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் விஜயை பார்க்கணும், விஜய் கூட சேரணும்னு விரும்புகிறாங்க. அங்கே எந்த விதமான சிக்னலும் இல்லை. பனையூரின் கதவுகள் திறக்கப்படவில்லை. இவர்கள் படையெடுத்து போக காத்திருக்கிறார்கள். பட் இல்லைன்னா லாஜிக் இருக்கு. அதுதான் இப்போதைக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியல. அவருக்கு வந்து அவர் ஒரு சிலோல வாழ்ந்துட்டு இருக்காரு. வந்து நெக்ஸ்ட் டைம் சிஎம் ஆகிடும்ட்டு. இப்போ கூட கேம்பெயின் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த பஸ்ஸில் போகிறாங்க, அது வந்து டைரெக்டாக மக்கள்கிட்ட போகிறன்றாரு, மீடியா கிட்ட சுத்தமாக பேசுறது இல்லை. இது வரைக்கும் அவங்க யாரையுமே அவர் பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணதா தெரியல. அவர் என்கரேஜ் பண்ணி போகிறாருன்னா இவங்க எல்லாம் போவாங்க, கண்டிப்பாக இவங்க எல்லாருமே போவாங்க. அவர் என்ன பண்ண போறாருன்றது அவருக்கு தான் வெளிச்சம். அதனால இந்த ஆப்ஷன், ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் பாலிடிக்ஸ், ஆர்ட் ஆஃப் பாசிபிள். நீங்கள் இவங்களுக்கெல்லாம் பதவி வேணும், அது ஒன்று தானே. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் யாரோட போனால் பதவியை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமோ, ப்ராபபிலிட்டிஸ் அதிகம், அங்கே தான் இவங்க போவாங்க. திஸ் பீப்புள் வில் கிராவிடேட். யார் தண்ணி கண்ட பக்கம் ஏதோ ஓடுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. சார் ஒரு சின்ன ஒரு கேள்வி, நிறைய பேர் இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஓபிஎஸ் போய் டிவிகேல சேருவாரா, டிடிவி போய் சேருவாரான்ற மாதிரிலாம், ஐ மீன் அலைன்ஸா போய் சேருவாங்களான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்கு. சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ணும்போது அவரை அண்டர்மைன் பண்ணி பேசுறாங்க நிறைய நேரங்களில். ஆனால் அவருக்கு பெரிய ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. பல முறைகள் அவர் சிஎம் இருந்த ஒரு மனிதர். ஸோ அவருடைய கேடரே வேற. ஆமாம். ஸோ வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சீனியரான ஒரு லீடர். சசிகலா அவர்கள் ஒரு பவர் சென்டரா இருந்தவங்க, நீங்க சொன்ன மாதிரி தி பவர் சென்டரா இருந்தவங்க. டிடிவி அவர்களை பொறுத்தளவில் அவரும் ஒரு பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவலா இருந்தவங்க. இவங்கனால விஜய் மாதிரியான ஒரு புது அரசியலுக்கு வந்து ஒரு புது தலைவருக்கு கூட அவரோட ஜூனியரா கீழே ஒர்க் பண்ண முடியுமா? எல்லாம் பண்ணுவாங்க, அவர் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்னவங்கலாம் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் தான் வந்து அதெல்லாம் வந்து அதிகாரம்னு வரும்போது
எந்த விதமான டேஷும் அவங்களுக்குலாம் இருக்காது. காரியம் நடந்தா ஐ எம் போதும். நாட் டாக்கிங் இண்டிவிஜுவலி அபவுட் நீங்கள் சொன்னவங்க சொல்லாத பேரையும் நான் சேர்த்துக்கிறேன். ம். பொலிட்டிஷியன் ஆஸ் அ கிளாஸ் வந்து தேர் கசடு பீப்புள் தான், எக்ஸப்ட் 1 or 2. அதாவது வந்து சரியான வார்த்தை கசடுன்றதுக்கு கழிசடைகள்னு ஆஸ் சச் நான் சொல்லுவேன். பொலிட்டிஷியன் ஆஸ் அ கிளாஸ், அரசியல்வாதி, எல்லா அரசியல்வாதிங்க கிட்டத்தட்ட எல்லா அரசியல்வாதி, மேபி சம் எக்ஸப்ஷன்ஸ் 1 or 2 அங்கங்கே இருக்கலாம், அது எல்லா கட்சியிலையும் இருக்குது. அது எல்லா கட்சியிலையும் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். திமுகவில் இருக்குது, அண்ணா திமுகவில் இருக்குது, ஏன் பிஜேபியில் கூட இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. பட் ஓவர் 90% மேலே தேர் கசடு கிளாஸ், கழிசடைகள்னுவாங்க. அதாவது தேர் இந்த கட், சக்கடையில் ஊறியவர்கள் தான். அது வந்து அதான் நேச்சர் ஆஃப் தட் ப்ரொஃபஷனு. அது ஒரு ப்ரொஃபஷன் தானே அவங்களுக்கு. அது கால் இட் பை ஜாப், வாட் எவர் யூ கால் இட். பாலிட்டிஷியன் அஸ் அ கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கசடு தான் அவங்க வந்து. பவர் வேணுங்க, பவருக்காக எந்த காம்ப்ரமைஸும் யார் கூட வேணால் எப்போ வேணால் பண்ணுவாங்க. இதில் கட்சி வித்தியாசம், தலைவர்களோட ஜாதி வித்தியாசம், குலம் கோத்திரம் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதிகாரம் எனக்கு வேணும். ஏன் விஜயகாந்த் போய் பின்னால் நிற்கல, வைகோ போய் நிற்கல? எவ்வளோ பெரிய லீடருங்க வைகோ, எவ்வளோ பெரிய லீடர். விஜயகாந்த் சிஎம் ஆக்கொண்டு உட்காரல அவர் மக்கள் நல கூட்டணின்னு. 2 லெஃப்ட் லீடர்ஸுங்க, பாப்பாண்டியனும் என் வரதராஜனும் போய் உட்காரல. எவ்வளோ பெரிய ஸ்டால்வார்ட்ஸுங்க அவங்களாம், தியாக தீபங்கள்ங்க. அவங்க போய் உட்காந்தாங்கங்க யார் கூட, விஜயகாந்த் கூட. கடைசியில் என்னாச்சு? அதெல்லாம் தாராளமாக போவாங்க. ஐயோயோ நீங்கள் அதெல்லாம் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, தப்பு, நீங்கள் தப்பான கேள்வியை கேட்குறீங்க, நீங்கள் பேசுகிறதே தப்பு. அதெல்லாம் எந்த விதமாக நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் நேம் பண்ணவங்களுக்குலாம் ஏதோ பெருசாக ஏதோ வந்து ஒரு ஸ்டேச்சர், இந்த சோகால் ஸ்டேச்சர்ன்றது வேறுங்க, அவங்களோட ஆக்சுவல் குவாலிட்டின்றது வேறு. ஏன் கடந்த காலங்களில் இப்படி தானே இவங்களோட பிஹேவியர் இருந்திருக்குது. ஏன் ஜெயலலிதா 89ல் 90ல் வரும்போது அவங்கக்கிட்ட போய் பார்த்த லீடர்ஸ்லாம் அந்த காலத்தில் ஸ்டால்வர்ட்ஸ். ஏன் எம்ஜிஆர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வரும்போது போலையா? அப்போ இந்த மாதிரி வந்து சினிமா ஃபீல்டுலேருந்து வந்து பாலிடிக்ஸ்லேயே பல ஆண்டுகள் பழந்துன்னு கொட்டை போட்டு தியாகம் பண்ணவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்த சினிமாக்காரன் பின்னால் போனதுன்றது வந்து கடந்த கால வரலாறு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், இன்னைக்கு விஜய், அதெல்லாம் போவாங்க. கூச்ச நாச்சம் இல்லாமல் போவாங்க, வெக்கமான எதுவும் கிடையாது. பாலிட்டிஷியன் ஆஸ் அ கிளாஸ் நான் சொல்கிறேன், எந்த இண்டிவிஜுவலையும் சொல்லலை, எந்த கட்சியும் சொல்லலை. பதவி வெறி மட்டும்தான் அவர்களுக்கு தேவை. பதவி அடையணும், பதவி வேணும். பதவி இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அது இவங்கெல்லாம் பதவி இருந்துட்டு அனுபவிச்சு விட்டவங்க. இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அவர் இவங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாருங்க. இது ஏடிஎம்கேல மட்டும் இல்லை, டிஎம்கேக்குள்ள ஒரு டீம் இருக்குது, பாமகக்குள்ள இருக்குது, மதிமுகவில் இருக்குது. விஜய் சுத்தமாக இவங்களை கண்டுக்க மாட்டேன்றாரு. மேபி நான் நெருங்கும் போது அவர் சேர்த்துக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. டிடிவி தினகரன் அண்ட் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி டிடிவியை பொறுத்த வரைக்கும், அவரால் அமித்ஷா சொல்கிறது மாரி பெரிய அளவில் போக முடியாது. அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன, கேசஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து டிடிவியால் வந்து மறுபடியும் என்டிஏக்கு டிடிவி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவரால் பெரிய அளவில் வந்து அமித்ஷா மீறிலாம் போயிட முடியாது. இதையும் நீங்கள் நினைவில் வைத்து பேசுவது நல்லது. இப்போ டிவி கட்சியிலேயே போய் சேர நிறைய விருப்பப்படுறாங்கன்றீங்களா? அப்படி கூட்டணிக்கு போக விருப்பப்படுறாங்க? இதுல டிவிகேல இல்ல, இப்ப நிறைய கட்சிகள் இருந்து டிவிகேக்கு போக விருப்பப்படுறாங்க. டிவிகேல சேரவே விருப்பப்படுறாங்க, கட்சியில போய் சேர, கட்சியிலே சேர்ந்துடுறாங்க. அப்ப அதுலதான் எனக்கு ஒரு கேள்வி. இப்ப டிவிகேவை பொறுத்தளவுல நம்ம பார்க்கும்போது, இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்தீங்கன்னா நிறைய பதவிகள் இருக்கு, அந்த பதவிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. டிவிகேல அப்படி எதுவுமே இல்ல, ஒரு லீடர் தான். கீழே செகண்டரி லெவல் லீடர்ஸ் யாருன்னு கேட்டா யாருமே கிடையாது. 2-3 பேச்சாளர்கள் இருக்காங்க, லீடர்ஸ் யாருமே கிடையாது. இதுல இவங்கெல்லாம் போய் எங்க போய் ஃபிட் பண்ணுவாங்க? ஏங்க பதவிக்காக எலெக்ஷன் வரைக்குங்க, இது எலெக்ஷன்ல சேர்ந்து எம்எல்ஏ ஆயிடணும், சீட் வாங்கிடலான்றீங்க. சீட்டு வாங்குறது தான். டிவிகேல பதவி வச்சு என்ன பண்றது? டிவிகேல பதவி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார். டிவிகேல சேரன்றது பொலிட்டிக்கலா பெரிய ஃபியூச்சர் வேணும், அது இல்லை கேப்ரியல். டிவிகேல சேரன்றது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கணும். நீ ஒன்று திமுகவோட சேர்ந்தா ஜெயிப்ப, இல்லை ஏடிஎம்கோட சேர்ந்தா ஜெயிப்ப. எம்எல்ஏ ஆகணும்னா ஒருத்தனுக்கு என்ன ஆப்ஷன்? ஓப்பனா பேசும். இந்த 2 கட்சியோட கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டில் யாராலையாவது எம்எல்ஏ ஆக முடியுமா? ஒன்று திமுக, இல்லை அண்ணா திமுக, 2 பெரிய கட்சி, அவங்க தான். புதுசாக இன்னைக்கு ஒரு பிளேயர் வந்திருக்காரு, ஒரு ஹோப் இருக்குது. அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் சேர்ந்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால அங்கே போறாங்க. இதுதான் டைனமிக்ஸ். டிவிகேக்குள்ள அவங்களோட ஃபியூச்சரை நம்பி போல, டிவிகேல சேர்ந்து எம்எல்ஏ ஆகணும், சேர்ந்த பிறகு கட்சிக்கு எந்த வேணா துரோகம் பண்ணிட்டு போகலாம், அது வேற விஷயம். ஸோ இது பவர் ஸ்ட்ரகிள், இது இட்ஸ் அ ஷேம்லெஸ் நாசியேட்டிங் பவர் ஸ்ட்ரகிள் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் தேர் ஆர் டூ மெனி கண்டெண்டர்ஸ். முந்தி வெறும் திமுக அண்ணா திமுக மட்டும் இருந்ததுங்க. இந்த ஆபாச அரசியலோட பிரதிநிதிகளாக 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அதிகாரத்தை அடையணுன்ற அந்த வெறி, கூச்ச நாச்சம் இல்லாத வெறிக்கு வந்து 2 பேர் தான் வந்து அதுக்கு வந்து பிரதிநிதிகளாக இருந்தாங்க ஃபார் ஏஜஸ் தமிழ்நாட்டில், திமுக அண்ணா திமுக. இப்போ புதுசாக பிளேயர்ஸ் வராங்கங்க, விஜய் வராரு, சீமான் வராரு.
ஆகவே நீங்கள் இந்த மோர் பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸோட வாட் கேன் ஒன் சே, ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸோட அந்த லஸ்ட் இருக்குல்ல, அது என்ன அதிகமாகும். பவர் தானே கேப்ரியல், யூனோ வெரி வெல். உங்களுக்கு நல்லா தெரியும், படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதிகாரத்தை அடையறதுக்காக இந்த வெறிகுண்டு இவர்கள் அலைகிறார்கள் இல்லை. முன்பு அந்த வெறிகுண்டு அலைப்பவர்கள் ஒரு 2 கட்சியாக இருந்தது, இன்னைக்கு 4 கட்சியாக 5 கட்சியாக மாறி இருக்குது. இல்லாட்டி விஜய் கிட்ட போய் என்ன செய்வாங்க? என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது விஜய் கிட்ட? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது, 25% வரைக்கும் கூட ஓட்டு போகலான்றாங்க. நான் அதை உறுதியாக நம்புகிறேன். எஸ், தட்ஸ் ஃபேக்ட். பட் என்னங்க பாலிசி இருக்குது அவர்கிட்ட? விஜய் வந்தார்னா நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கேவை கோயில் கட்டி கும்பிடுவீங்க. ஆனால் வந்தார்னா இவங்க தான் காரணம். இவங்க ஒழுங்காக இல்லாத காரணத்தால தான் அவங்க வராங்க. ஏன் இவ்வளோ ஹியூஜ் க்ரௌட் வருது? உங்கள் மேலே இருக்க வெறுப்பில் தான் நாங்கள் போகிறோம். அது இந்த பார்ட்டிஸ்க்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கணும். இல்லை, திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கணும். அவர் என்னத்தை செஞ்சார் இது வரைக்கும்? அவர் பின்னால் ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் தரலுது? உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு மாசு இருக்குது. ஏன் அது வருது? 10 பேரில் 9 பேர் அவருக்கு ஓட்டு போடுவேன்றான். ஏன் இந்த சுச்சுவேஷன் டெவலப் ஆகுது? பரம்பரை திமுக ஃபேமிலிஸ்லேருந்தே அவருக்கு கணிசமான அளவு வாக்குகள் போகுது. ஏன் போகுதுன்னு திமுக என்னைக்காவது யோசிச்சிருக்குதா? என்னைக்காவது ஒரு அசஸ்மெண்ட், ஒரு சோல் சர்ச்சிங் நடந்திருக்குதா? கிடையாது. எப்படினாவது அவனை கவுக்கலாம், அவனை டிஃபேம் பண்ணலாம், அப்படிதான் புத்தி போதே ஒழிய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறாங்களா? யோசிக்க நேரம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. எப்படின்னா விஜயை கவுத்துடணும், நம்ம வந்துடணும் தான் பார்க்குறாங்களே ஒழிய விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டு கணிசமான அளவு ஓட்ஸ் கிராவிடேட் ஆகுது நம்ம ஓட் பேங்க்ல இருந்து அப்படின்னு டிஎம்கே என்னைக்காவது யோசிச்சிருக்காங்க. அப்போ புதுசாக வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பிட்வீன் 18 to 35 அந்த ஏஜ், அவன் ஏன் அங்கே நகர்றான்? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பின திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திர இந்தியாவில் இட்ஸ் அ ரெக்கார்டு. இன்னமும் அந்த ரெக்கார்டை முடிக்க முடியல. சுதந்திர இந்தியாவில் முதல்ல பவரை காங்கிரஸ் லூஸ் பண்ண ஸ்டேட் தமிழ்நாடு. 60 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் வர முடியல. அந்த ஸ்டேட்டில் ஏன் அந்த டிஎம்கே நவ் ஸ்லோலி கெட்டிங் அவுடேட்டட். அப்போ அதை பற்றி பார்ட்டி யோசிக்குதா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட டிஎம்கேவால் இன்னைக்கு கனெக்டே பண்ண முடியல. அப்போ புது பிளேயர் உள்ளே வராரு. அவர் என்ன பாலிசி, என்ன இருக்குது சொல்லுங்கள் நீங்கள். he did not talk to media. இது வரைக்கும் அவர் ஒரு தடவை கூட மீடியா கிட்ட பேசல. பல விஷயங்கள் அவரோட கருத்து என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே யாருமே நீங்கள் கன்சிடரும் பண்ணல. ஆனால் அவர் பின்னால் ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் போகுது? அது இவங்க 2 பேர் மேலே இருக்க வெறுப்பு தானே. இவங்க 2 பேரையும் மக்கள் ஸ்டார்டட் ஹேட்டிங். தே லாஸ்ட் தேர் ட்ரஸ்ட் ஆஃப் த பீப்புள். மக்களோட நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனால் புது பிளேயர் பின்னால் போகிறாங்க. ஆனால் புது பிளேயர் இப்போ இருக்க 2 எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸோட மோசமாக இருப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுதான் தமிழ்நாடு தலையெழுத்து. இதை தான் நீங்களும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் வாட் இஸ் அட் ஸ்டேக் இஸ் ஷேம்லெஸ் லஸ்ட் ஃபார் பவர். வெட்கங்கட்ட அந்த பதவிக்கான அந்த மோகம். இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஜனநாயகமாக மாறி கிடக்கு. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.